உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனா நீ மட்டும் என்னை விட்டு போகக்கூடாது. இந்த ஒரு வரி தான் பல காதல் தோல்விகளுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய எமோஷன். ஆனா ஒருத்தர் நம்மளை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள பிடிச்சு வைக்கிறது சரியா, இல்ல அவங்கள போக விடுறது சரியா? அந்த சின்னஞ்சிறு சிட்டுக்குருவி தன் துணைவியை போக விடாமல் எவ்வளவு போராட்டத்தோடு பிடிச்சிருக்குன்னு பாருங்க. நம்முடைய நிஜ வாழ்க்கையிலும் பல பேர் இதே நிலையை தான் கடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு உறவுல விரிசல் வரும்பொழுது ஏன் என்னை விட்டுட்டு போற அப்படின்னு நம்ம கேட்கிற அந்த ஒரு கேள்விக்கு பின்னாடி பல இரவு தூக்கமில்லாத அழுகைகள் இருக்கும். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் உங்க கூட இருக்கணும்னு விருப்பம் இல்லாதப்ப அவங்கள நீங்க எவ்வளவுதான் பலவந்தமா பிடிச்சு வச்சாலும் அது அன்பாகாது. அது ஒரு விதமான அழுத்தம் தான். உண்மையான அன்பு என்பது கைகள் இருக்க பிடிப்பதில் இல்லை, அவர்கள் சுதந்திரமாக பறந்தாலும் மீண்டும் உங்களிடமே வருவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இருக்கிறது. ஒரு கட்டத்துல அந்த நபர் போனதுக்கு அப்புறம் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால ஒரு உறவு முடியுதுன்னா அதை கண்ணியமா ஏத்துக்க பழகுங்க. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்பது உறவுக்கு மட்டும் பொருந்தாது, உங்களுடைய மன நிம்மதிக்கும் தான். உங்களை உண்மையா நேசிக்கிற ஒருத்தர் நீங்க கெஞ்சாமலேயே உங்க கூட இருப்பார்கள். போகிறவர்களை போக விடுங்கள். அப்போதுதான் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒருவர் உங்க வாழ்க்கைக்குள் வர முடியும்.